ஸோ குட் மார்னிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் வேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நேற்று ஆன்சர்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு உண்டான பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ யாராவது இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நான் ஒரு சிவியரிஸ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட செவி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் முக்கியமான ஒரு எஃப்ஐடிஐ ஜோன்ஸ் அண்ட் எஃப்ஐடிஐயோட பையிங் செல்லிங்லாம் நடந்த ஒரு லெவல்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு ட்ரேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், லெவல்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கலாம். பட் நம்மளோட சேனலை ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்லி 1 வீக். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸ்ட்ரிக்ட்லி என்னோட ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ 1 வீக் ஃபாலோ பண்ண அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட அக்யூரசி எந்த லெவலில் இருக்குதுன்ட்டு. ரைட். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட வேலை என்ன, பி பேஷன்ஸ். உங்கள் டைம் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு மேலே போயிட்டு பை பண்ணாதீங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப மார்க்கெட்டில் தீட்டாடி கேஸ் சாப்பிடும். ஏன்னா ஹையர் லெவலில் பையிங் ப்ரைஸில் யாரும் பை பண்ண ரெடியாக இல்லை. ஸோ மார்க்கெட் திரும்ப திரும்ப கீழே வருது, கொஞ்சம் பையிங் எடுத்து கொஞ்சம் மேலே போகுது, திரும்ப கீழே வருது, பையிங் எடுத்துன்னு மேலே போகுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே சைட்வைஸில் தான் இருக்குது. என்னதான் கேப் அப், பெரிய பெரிய கேப் அப் பெருசாக கொடுக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து பையிங் பண்ண ரெடியாக இருப்பீங்க, ட்ராப் பண்ண ட்ரை பண்ணி திரும்ப கீழே வருது. திரும்ப ஒரு பெரிய கேப் கொடுக்குது, நீங்கள் பை பண்ண ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்க திரும்ப சைட் வைஸ் வருது. புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டை, சைக்காலஜி, ஆப்ரேட்டரோட சைக்காலஜி புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா நீங்கள் தேவையில்லாமலே போயிட்டு நான் ட்ரேட் எடுத்தே ஆகணும், நான் தலைக்கீழாகத்தான் குதிப்பேன்னு எடுத்தீங்கன்னா உங்கள் நான் சொல்கிறேன், ஒரு லாஸ் இல்லை 2 லாஸ் கண்டினியூஸாக நீங்கள் லாஸ் எடுத்து தான் வெளியே வரீங்க. கால் சைடுன்னு போனால் புட்டுக்கு போகும், புட்டுன்னு போனால் காலுக்கு போகும். இப்படி தான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறேன், ரிக்வஸ்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டும். ஸோ நான் சொல்கிற லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், எழுதி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு உண்டான லெவல்ஸை அவங்க பார்க்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ். நிறைய ப்ராஃபிட்லாம் எடுத்தீங்க, புட் சைடில் எடுத்தீங்கன்னு வந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், வீக்னஸ் ஹெவியாக இருக்குது. எவ்வளோலாம் மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கே சஸ்டெயின் ஆகாமல் திரும்ப திரும்ப ஃபால் டவுன் ஆகுதோ, ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் போதும், அந்த நெகட்டிவ் நியூஸ்க்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் மூவ்ஸில் ரியாக்ட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு வாலட்டைலாக இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே படித்து சொல்லுங்கள், இந்த வாரம் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த வாரத்தோட கடைசி நாள் இன்றைக்கும் வாலட்டைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. கண்டிப்பாக ஒரு நல்ல வீக்காக அமைய நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணுங்கள். நம்மளோட ஹையர் லெவல் அப்சைட் லெவல் வந்து 53,407. ஓகே. ஸோ 53,407 அண்ட் 53,351. ஓகே. அதே மாதிரி டவுன் சைட் பாக்ஸை எழுதிக்கோங்க. டவுன் சைட் லெவலில் 52,833, அதே மாதிரி 52,800. ஓகே. ஸோ இது வந்து அப்சைட். இந்த பாக்ஸ் வந்து நோ ட்ரேட் ஜோன். இந்த இடத்துல போச்சுனால மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணக்கூடாது, என்டிஆர் ஜோன். ஓகே. ஸோ நோ ட்ரேட். இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. இது மார்க்கெட்டை டிசைட் பண்ணுற இடம். மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா, இதுவும் என்டிஆர் ஜோன். இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னன்னா, பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு நான் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். ஸோ மேபி கேப் டவுன் இருக்கிற காரணத்தினால இது வந்து கேப் டவுனாக கூட ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு காரணத்தினால கரண்ட்லி ஓப்பனிங்கோட டிசிஷன் எக்ஸாக்டாக என்னன்னு சொல்ல முடியாது. பட் நான் கெஸ் பண்ணுறது என்னென்னா, ஜஸ்ட் ஆஸ் பர் அவர் தியரி படி உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப் இருக்க வேண்டும். ஓகே. நிஃப்டியில் ஒரு கேப் டவுன் இருக்க வேண்டும்.
ரைட். ஸோ வாங்க தியரிக்குள்ளே போகும். ஜோன்ஸை நான் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் நடந்துச்சு, நல்லா பாருங்கள். கேப் டவுன் நடந்துச்சுன்னா முக்கியமான ஜோன் மார்க்கெட்டில் நம்ம இந்த டவுன் சைடு ஜோன், இந்த டவுன் சைடில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 53,096 வரும். 53,096 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜோன். இதை உடைக்கணும்னா ஃபஸ்ட்டு போனோன்னா பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகும் கொஞ்சம் சஸ்டைன் ஆகி இதை உடைக்கணும். பெரிய கேண்டலாக உடைக்கும். திரும்ப சொல்கிறேன், பெரிய கேண்டலாக உடைக்கும். ரைட். சப்போஸ் இது வந்து சினாரி நம்பர் 1 சொல்கிறேன். கேப் டவுனாக ஆச்சுன்னா என்ன ஆகுன்ட்டு, பெரிய கேண்டில் உடச்சிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் டார்கெட்ஸ் போகும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா டார்கெட் 53,258, 53,312 வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் டார்கெட் இருக்குது. ரைட், அண்டர்ஸ்டுட். ஸோ இது சினாரியோ நம்பர் 1. வாங்க சினாரியோ நம்பர் 2 என்னன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் நீ கேப் டவுனே இந்த நம்மளோட இந்த கீழே இருக்க லெவல், இந்த லெவலுக்கு, இந்த நம்ம நோ ட்ரேட் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. சஸ்டெயின் ஆகுதுன்னா எவ்வளோ நேரம்? திரும்ப சொல்கிறேன், 20 நிமிஷம் இது கீழேயே இருக்கணும். எந்த வித மூமெண்ட் இல்லாமல் சஸ்டெயின் ஆகணும். இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா அதோட பிரேக் டவுனில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். பிரேக் அவுட்டை பற்றி நான் பேசலை. பிரேக் அவுட்டில் மேலே ட்ரேட் எடுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சினாரியோவுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இது பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 50,478 வந்துடும். ஓகே, 50,478 வரும். கொஞ்சம் இதாகிட்டு திரும்ப கீழே போகும். கீழே போச்சுன்னா அடுத்த டார்கெட் ஆனது என்ன வரும் பாருங்கள். அடுத்த டார்கெட் உங்களுக்கு 52,255, 52,255 சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப கேட்சுன்னா 51,995. திரும்ப சொல்கிறேன், 51,995. ஓகே, இது சினாரியோ நம்பர் 2. ஓகே, சினாரியோ நம்பர் 3 வாங்க பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. சப்போஸ் கேப் அப் ஆயிடுச்சு, நல்லா பாருங்கள். கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, மேலே ஹெவி ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. இது ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதுக்கு மேலே கேப் அப் ஆச்சுன்னா நம்ம நோ ட்ரேட் ஜோனுக்கு மேலே கேப் அப் ஆகி சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா மார்க்கெட் 634 வரைக்கும் போகும். 53,634 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட். நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகும். உங்கள் ப்ரீமியம் உங்களுக்கு அது தெரியும். ஆல்ரெடி இன்னைக்கு ஃப்ரைடே, 2 நாள் லீவ் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகும். ப்ரீமியம் வந்தால் தான் மொமெண்டம் இருக்குது. அதனால் நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க. இல்லைனா நான் போக மாட்டேன். நான் இதுக்கு மேலே போக மாட்டேன். ரொம்ப ஆல்ரெடி ஓவர் ப்ரைஸ்ட். 53,000 ரூபா ஒரு தங்கத்தை நாங்கள் 53,600 கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு அர்ஜென்ட் இல்லை. மெதுவாக வெயிட் பண்ணுவோம், கூலிங் பீரியட். ஸோ இது கூலிங் பீரியட், நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஹையர் சைடில் பையிங் போகாதீங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா போகும்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டைம் இருக்குது. ரைட், டன். இந்த ஒரு வாரம் நான் ஆல்ரெடி முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஒரு வாரம் உங்களுக்கு படித்த எல்லாத்துலேயும் நீங்கள் படித்து என்ன சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு சேலஞ்ச் கொடுக்குற வாரமாக இந்த வாரம் அமையுது. ஏன்னா வாலட்டிலிட்டி அந்த மாதிரி இருக்கும். இந்த வாரத்தில் வாலட்டிலிட்டி இருக்கும்னு நான் ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருந்தது தான். படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். போன வாரத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வாரம் வாலட்டிலிட்டியாக இருக்கும். இருந்தாலும் நான் ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு எடுத்து லாஸ் எடுத்தவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரைட். ஸோ கம்மிங் பேக் டு அவர் 4th சினாரியோ, மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் ஆகி எந்த இடத்துல ஆச்சுனாலுமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். நல்லா பாருங்கள். இந்த நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் போனாலே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா எப்போ மார்க்கெட் 312க்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதோ ஃபஸ்ட்டு டார்கெட் 258 வரும். செகண்ட் டார்கெட் 53 என்ன வரும்? 096 வரும். திரும்ப சொல்கிறேன், 53,096 வந்துட்டு மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் எடுக்கும். பவுன்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப போயிட்டு திரும்ப இதை உடைக்கும் போது பெரிய கேண்டலாக உடையும். திரும்ப சொல்கிறேன், பெரிய கேண்டில் வச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு நம்ம கீழே இருக்க நோ ட்ரேட் ஜோன் வந்துடும். நோ ட்ரேட் ஜோன் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் திரும்ப பார்த்துக்கோங்க. கீழே இருக்க டார்கெட் என்ன வரும்? 52,833. ஸோ 52,833 வந்துவிடும். புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டுட்? ஏதாவது டவுட்டாக இருந்தால் 2-3 தடவை இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிவிடும். ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். கீழே வந்து ஒரு ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகி இதை உடையும் பாருங்கள். உடைச்சா பெரிய கேண்டலாக உடைக்கும்.
அது வரைக்கும் இதில் பவுன்ஸ் ஆகிட்டு இதுக்குள்ளேயே சுற்றும். இதுக்குள்ளே சுற்றிட்டு இது உடைஞ்சிச்சுன்னா கீழே உடையும். உடஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நோ ட்ரேட் ஜோன் வரும். ஸோ அவசரப்பட்டு சி சைட் போகாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் புட் சைட். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து புட் சைடில் ட்ரேட் எடுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறத சொல்லிட்டேன். பவுன்ஸ் ஆகும்னா இங்கே வந்து பட்டு ஒரு தடவை மேலே போகும், அதுதான் பவுன்ஸ் ஆகும். அதே மாதிரி கீழே இருந்து போனால் ஒரு தடவை பட்டு கீழே வரும். ஓகேவா? ஸோ பவுன்ஸ் பேக் ஆகும் இந்த இடத்துல பட்டு. அதுக்கப்புறம் வந்து இதை உடைச்சதுனா தான் பெரிய டார்கெட், பெரிய கேண்டலாக உடையும். உங்களுக்கே தெரிஞ்சிடும் மார்க்கெட்டில் போக போக எப்படின்னு. ஸோ உங்களுக்கு எல்லா சினாரியும் சொல்லிட்டேன். இது அப், இங்கே ரெசிஸ்டன்ஸ் டவுன், அதே மாதிரி இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அப். ஓகே, அதே மாதிரி இதுக்கு கீழே போச்சுன்னா டவுன். உங்களுக்கு டார்கெட் கீழே நான் கொடுத்துட்டேன் எவ்வளோ டார்கெட்டுன்னு. அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கூட மேலே போகிற மாதிரி உடச்சிட்டு இது போகிற மாதிரி போயிட்டு, இல்லை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேலே ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க நிஃப்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஸோ நிஃப்டி என்ன பண்ண போகுது பாருங்கள். நிஃப்டி ரொம்ப க்ரூஷியலான ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோனாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டே டிசைட் பண்ண முடியல மேலே போகணுமா கீழே போகணுமா. கிளியராக சொல்கிறேன், 403க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப் டு 472 வரைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி மேலே இருக்க பாக்ஸ் ஜோனை எழுதிக்கோங்க. மேலே இருக்க பாக்ஸ் ஜோன் 24,378 அண்ட் 24,365. அதே மாதிரி டவுன் சைடில் எழுதுங்க. டவுன் சைட் 24,257 and 24,232. ஸோ இது இந்த 2 ஜோன் வந்து நோ ட்ரேட். ஸோ நோ ட்ரேட் ஜோன். ஸோ இந்த ஜோன்லலாம் வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஓகே, டன். ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 24,472 வந்துடும். இது சினாரியோ நம்பர் 1. ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் போகுது, மேலே போகுது, மார்க்கெட் போயிட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருது. இந்த பாக்ஸு கீழே மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கீழே வரும். அப்போ உங்களுக்கு இந்த டார்கெட் வரும் 24,309. ஓகே, திரும்ப வந்துட்டு 24,309, 24,300 வந்துட்டு கொஞ்சம் ஒரு தடவை இதாகி பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப இதை உடைக்கும் போது பெரிய ஒரே பிக் கேண்டில், ஒரு பிக் ஃபாலாக இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி பிக் ஃபாலாக இருக்கும். ஒரே கேண்டில் உங்களுக்கு இதுக்கு 279 கீழே வரைக்கும் வந்துடும். 279 கீழே வரும். 279 கீழே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். அடுத்த டார்கெட் ஆனது உங்களுக்கு நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு வந்துவிடும். ஓகே, திரும்ப புரிஞ்சுக்கோங்க. ரைட், மார்க்கெட் மேலே போகும். இந்த இடம் ஒரு வாட்டி பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகிட்டு உடைச்சுதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் உடைஞ்சிச்சுன்னா இவ்வளோ பெரிய கேண்டிலாக உடையும் ஸ்ட்ரைட்டாகவே. அதாவது ஒரே கேண்டில் 309லேருந்து 279 வரைக்கும் வரும் ஒரு கேண்டில். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ முதலே நான் சொல்லிட்டேன் இந்த சினாரியோஸ். ஓகே, தேர்ட், சப்போஸ் மார்க்கெட் இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதோ இதாக ஓப்பன் ஆகுதோ கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போகும். ஒரு வேளை இதே ரேஞ்சுக்குள்ளே சுற்றலாம், இல்லைனா வேறு எந்த ரேஞ்சு போனாலும் எதாவது பையிங் செல்லிங் ஹெவி ஃபைட் நடக்கும். சைடில் போகும், மேலே போகும், கீழே வரும். உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, நான் கால் எடுக்கவா புட்டு எடுக்கவான்னு. ஏன்னா உங்களுக்கு இந்த லெவலில் மட்டும்தான் காலியாக இருக்குது, யாருமே எதுவும் பண்ணாத லெவல் இது. இந்த லெவல் மட்டும்தான் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லாத லெவலாக இருக்குது. ஸோ இதை தாண்டிச்சுன்னா இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருந்தால் அந்த இவ்வளோ லைன்ஸ் இருக்குது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட்டில் இன்னும் சொல்கிறேன் ஒரு நல்ல மொமெண்டம் வரலன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த பாக்ஸ் ஜோன் கீழே நம்மளோட ஸ்பெஷல் ஜோன் கீழே சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,232 வந்துடும். சாரி, 205 வந்துடும். 24,205. ஓகே, 24,205 வரும். 24,205 மேலே கொஞ்சம் அப்படி லைட்டாக பவுன்ஸ் ஆகி திரும்ப கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 24,150 அண்ட் செகண்ட் டார்கெட் ஆனது 24,123 வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நான் இன்னைக்கு நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன சொன்னேன், கேப் டவுன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். திரும்ப சொல்லிட்டேன், இதுக்கு மேலே போனால் உங்களோட மூவ்ஸ் இங்கே கிடைக்கும், அதை விட்டால் இங்கே கிடைக்கும். ஸோ இதுக்கு நடுவில்
உங்களுக்கு மார்க்கெட் கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அவசரப்படாதீங்க. இருந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னை பார்த்தா நிஃப்டியோட சினாரியோ அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் ஓகேன்னு இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் அளவு கிடைக்கிற அளவுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது கம்பேரிட்டிவ்லி டு நிஃப்டி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மீ வியூ. ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். see you soon with a new analysis. ஸோ நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய சீட்ஸ் புக் ஆயிருச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். திரும்ப சொல்கிறேன், ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அது என்ன கோர்ஸ்ன்றது நம்ம லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். புக் பண்ணுறவங்க புக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லேட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் மை உங்களோட கமெண்ட்ஸ்க்காக. கீப் கமெண்டிங். உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்கள் கமெண்ட்டை வச்சு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். கமெண்ட் இல்லை உங்களுக்கு அனாலிசிஸ் இல்லை, முதலே சொல்லிட்டேன். பிகாஸ் நோ யூஸ் ஆஃப் நான் அங்கே கத்தி சொல்லியும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலைன்னா இட் கிவ்ஸ் மீ வெரி பேட் இம்ப்ரெஷன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி பாருங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் வரும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணுங்கள். பெரிய டார்கெட்ஸாக எடுக்கலாம். வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணுங்கள். ஹோல்ட் ஆன். ரைட். So that's all about my view. Bye bye and see you soon with a new analysis tomorrow. Thank you.